بسم الله. الحمد لله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறைத்தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை படைத்து அந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றார்கள்: லா தசுப்புத் தஹ்ர, நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஃபஇன்னமா அனத் தஹ்ர், ஏனெனில் காலம் என்பது எனக்குரியதாகும், நானேதான் அதனை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் படைத்திருக்கின்றான். இரவையும் பகலையும் படைத்த அந்த ரப்புல் இஸ்ஸா திருமறையில் இரவை பற்றி பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 92 இடங்களில் இரவை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். ஒரு இடம் அல்ல, 2 இடம் அல்ல, கிட்டத்தட்ட 92 இடங்களில் இரவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்து யூனுஸின் 67வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை பற்றி சொல்கின்ற பொழுது, ஹுவல்லதீ ஜஅல லக்கும் அல்-லைல லிதஸ்குனூ ஃபீஹ், அவன் இரவை உங்களுக்கு ஏற்படுத்தியதெல்லாம் அதில் நீங்கள் சாந்தம் அடைவதற்காக வேண்டி, அமைதி அடைவதற்காக வேண்டி.
வன்னஹார முபஸிரா, அவன் பகல் பொழுதை உங்களுக்கு வெளிச்சமாக்கி இருக்கின்றான். உங்களுடைய ரிஸ்குகளை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதில் தேடிக்கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் சூரத் அலக்கினுடைய வசனங்களை இறக்கியதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸம்மில், முத்தஸ்ஸிர் போன்ற குர்ஆன் சூராவில் இருக்கின்ற வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருள்கின்றான். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குமில் லைலா இல்லா கலீலா, இரவு நேரத்தில் நீங்கள் சொற்பமாக தூங்கி மற்ற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் அப்படி என்று சொன்னான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஸம்மிலில் 2வது வசனத்தில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், புரிந்து வைத்திருக்கின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஸம்மிலில் நீங்கள் இரவில் தொழுவதனுடைய இரகசியம் என்ன என்பதையும் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இன்ன நாஷியத்தல் லைல், நீங்கள் இரவு நேரத்தில் விழித்து தொழுவது என்பது அஷத்து வத்அன், உங்களுடைய உள்ளத்தில் அது உறுதியை ஏற்படுத்தும். அக்வமு கீலா, நீங்கள் சொல்கின்ற வார்த்தை தடம்புறலாமல் தெளிவாக சொல்வதற்கு இரவு நேரத்தில் நீங்கள் தொழுகின்ற தொழுகை காரணமாக அமைகின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமரின் 8வது 9வது வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பேசி காட்டுகிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி, அல்லாஹ்விடம் மன்றாடுகின்றான். யா அல்லாஹ், இந்த கஷ்டம் வந்து விட்டது, என்னுடைய உள்ளத்தை உடைத்தறிகின்றது, என்னுடைய குடும்ப நிலை இப்படி எல்லாம் இருக்கின்றது என்று அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்கிறான், மன்றாடுகின்றான். சும்ம இதா ஹவ்வலஹு நிஅமத்தம் மின், அவன் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடம் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த கஷ்டத்தை அப்படியே அருளாக மாற்றிவிட்டால், ثم إذا خوله نسي ما كان يدعوه إليه من قبل, அவன் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அப்படியே மறந்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், மனிதனுடைய நிலைமையை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் மன்றாடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை அவனை விட்டு போக்கினால் அவன் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த அனைத்து பிரார்த்தனையும் மன்னித்து விடுவான். இவன் சிறந்தவனா அல்லது அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா, இரவு நேரத்தில் நீண்ட சுஜூதுகளிலும் நீண்ட இருப்புகளிலும் யார் ஒருவன் தொழுகின்றானோ இவன் சிறந்தவனா. அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல், இரவினுடைய பகுதிகளில் சாஜிதன் வ காயிமா வ யஹ்தருல் ஆখিরাத வ யர்ஜு ரஹ்மத ரப்பிஹி, அவன் மறுமையை பயந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றவற்றை ஆசை வைத்து இரவு நேரத்தில் அவனுடைய சுஜூதுகளும் அவன் நின்று தொழுவதும் என்பது அமைகின்றதே, இவன் சிறந்தவனா அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுவிட்டு ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு தொழுகின்றவர்கள் உண்மையிலேயே அறிவாளிகளா, அல்லாஹ்வோடு பகிடிவதையாக நடந்து கொள்கின்றார்களே இவர்கள் அறிந்தவர்களா அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அறிவாளி என்பதை என்ன செய்கின்றான், கேட்கின்றான். இரவு நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடம் இருப்பதை ஆசைப்பட்டு மறுமையை அஞ்சி இரவு நேரத்தில் தொழுபவன் சிறந்தவனா, அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை கேட்டுவிட்டு அது நியமத்தாக கிடைத்ததன் பிறகு அல்லாஹ்வை அப்படியே மறந்து விடுபவன் சிறந்தவனா, இவர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், கேள்வியாக கேட்டுவிட்டு இரவு நேரத்தில் நின்று வணங்குபவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 92 இடங்களில் இரவினுடைய மகிமையையும் இரவு எதற்காக வேண்டி படைக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம்,
ஒரு மூமினுடைய இரவு பொழுது என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் மூமின் என்பதை நீங்கள் பறைசாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடையாளப்படுத்தினார்கள். அப்படி என்றால் ஒரு மூமினுடைய இரவு பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் அதனை நடைமுறைப்படுத்துவதும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்கலாம், இரவில் விழித்திருப்பது என்பது 3 காரணங்களுக்காகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இரவில் ஒருவர் விழித்திருக்கின்றார் என்று சொன்னால் 3 காரணங்களுக்காக வேண்டி அவர் விழித்திருக்கலாம். இன்று குளோபல் வேர்ல்ட் என்று சொல்லுவோம், அதாவது உலகமயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய பகல் தேவைகள் எல்லாம் இரவு தேவைக்காக வேண்டி மாற்றப்பட்டிருக்கின்றது. அதில் சிலர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது. நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் இரவு நேரத்தில் விழித்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒன்று அவருடைய தொழிலுக்காக வேண்டி விழித்திருப்பார். நைட் ஷிஃப்ட் என்று ஒன்று இருக்கும், அதற்கு அவர் பழக்கப்பட்டிருப்பார், அதற்காக வேண்டி அவர் விழித்திருப்பார். இரண்டாவது, ஒருவன் பாவம் செய்வதற்கு இரவில் விழித்திருப்பான். இரண்டாவது காரணம், பாவம் செய்வதற்கு அவன் விழித்திருப்பான். மூன்றாவது, இபாதத் செய்வதற்காக வேண்டி விழித்திருப்பான். இந்த 3 காரணங்களுக்காக வேண்டித்தான் மனிதன் இரவில் விழித்திருக்கின்றான் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இன்று பார்க்கலாம், ஒருவருடைய தொழில் பகல் பொழுதில் அமைந்திருக்க மாட்டாது, இரவு நேரங்களில் அமைந்திருக்கும். இரவில் அவருடைய தொழிலை அமைத்துக் கொண்டிருப்பார், அவருடைய வாழ்வாதாரம் இரவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். இவர்கள் எப்பொழுதும் மனதினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ சம்பவங்களை, எத்தனையோ நிதர்சனமான உண்மைகளை நாங்கள் சொல்லலாம். பொதுவாக இரவு நேரங்களில் வேலை செய்பவர்களுக்கு அதிகமாக தூக்கம் வராது, தூங்குவதற்கு கஷ்டப்படுவார்கள். பகல் பொழுதில் தூங்கினால் அந்த தூக்கம் அவர்களுக்கு கடுமையானதாக இருக்கும், தூக்கத்தை கொடுக்காது, விழித்துக் கொள்வார்கள், ஆழ்ந்த உறக்கம் வராது. அதனால் வைத்தியர்களிடம் சென்றால் சிறந்த ஒரு சைக்காட்ரிஸ்டிடம் செல்லுங்கள் என்பார்கள். அல்லது தூக்கத்துக்காக வேண்டி டயஸ்போம் அல்லது கொலஸ்போம் போன்ற மாத்திரைகளை கொடுத்து அனுப்புவார்கள். இவர்கள் இரவு நேரங்களில் தூக்கம் வரவில்லை, பகலில் தூங்குவதற்காக வேண்டி இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவார்கள் என்பதை பார்க்கலாம். எங்களிடம் ஒருவர் கவுன்சிலிங்காக வேண்டி கொண்டு வந்தார். இரவு நேரத்தில் அவருடைய வேலை ஒரு பாடசாலையை பாதுகாப்பது, ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்தவர். நடந்து செல்கின்ற பொழுது அப்படியே மயங்கி விழுந்து விடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்கின்றார்கள், மருந்து கொடுக்கப்படுகின்றது, ஆனால் சிகிச்சை முடிவடையவில்லை, தொடர்ந்து பாவிக்க வேண்டும் என்கின்றார்கள். 1 வருடம் தாண்டுகின்றது, 2 வருடம் தாண்டுகின்றது. வீட்டில் இருக்கின்ற மனைவி அடையாளம் காண முடியவில்லை, பிள்ளைகளை அடையாளம் காண முடியவில்லை. தூங்குகின்ற பொழுது வாயுளறிக் கொண்டே இருப்பார். இப்படி நடக்கின்றது, இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று அவராகவே அவருடைய பிதன்பல்களை உளறிக்கொண்டே இருப்பார். இவர் கொண்டு வரப்பட்ட போது அவரை நெரேட்டிவ் தெரபி என்கின்ற ஒரு அடிப்படையில் கவுன்சிலிங் செய்த பொழுது இரவு நேரத்தில் அவருக்கு ஒரு ஷாக். பாடசாலையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென ஒரு கதிரை விழுந்து விடுகின்றது. அந்த கதிரை இரவு நேரத்தில் விழுந்தால் அந்த ஹோல் பூராகவும் அப்படியே சத்தம் பெரிதாக கேட்கும். அப்படியே பயந்து விடுகின்றார். அந்த பயம் அவரை தூக்கம் இல்லாமல் ஆக்குகின்றது. அடுத்த நாள் வீட்டுக்கு வருகின்றார், ஏதோ பதட்டம், தூக்கம் வரவில்லை, தூங்க முயற்சிக்கின்றார், கஷ்டப்படுகின்றார். இரவு நேரங்களில் விழித்து 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 இன்று பைத்திய நிலையை அடைந்ததற்குரிய காரணங்கள் இரவு நேரத்தில் அவர் தூங்காததே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அவதிப்படுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
وجعلنا الليل معاش وجعلنا النهار معاشا. பகல் பொழுதை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் இரவை உங்களுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆக்கி இருக்கின்றோம். அதில் நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இரண்டாவது காரணம் பாவம் செய்வதற்காக வேண்டி. இன்று நாங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ட்ரிப் ஒன்று நாங்கள் போவதாக இருந்தால் அல்லது கெட் டுகெதர், எங்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் எங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். நாளைக்கு பாடசாலை கிடையாது அல்லது நாளைக்கு பூரணை போயாடை, அதனால் பாடசாலையும் கிடையாது, நாங்கள் தொழிலுக்கு போவதும் கிடையாது. இன்று அசருக்கு பிறகு கோழியை ஊற வைத்தால் இரவு 12 மணிக்கு பாபக்யூ சுடலாம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அறியாமல் பாவம் செய்கின்றோம். அன்றைய தினம் யாருக்கும் ஃபஜ்ர் கிடையாது. நாங்கள் சொல்லுவோம் 12 மணி ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அது இரவு நேரத்தில் இந்த பாபக்யூ போட்டால் அது டேஸ்டாக இருக்கும், அதனுடைய சுவையே இரவு நேரத்தில் தான் இருக்கும் என்று இரவு நேரத்தில் விழிக்க ஆரம்பிப்போம். இப்படி செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லிவிட்டான். இவர்கள் பாவம் செய்பவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தால், இரவு பொழுது வந்துவிட்டால் வீடுகளில் இருக்கின்ற விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். மதீனாவினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். மதீனாவில் படித்த மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என கேட்டு பாருங்கள். இரவு நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். வீடுகளுக்குள் பிள்ளைகளை அடித்து விடுவார்கள், இபாதத் செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்கள்தான் மூன்றாவதாக இரவில் விழித்திருப்பவர்கள். இவர்கள் இரவில் விழித்திருப்பதற்கு காரணம் தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி விழித்திருப்பவர்கள். இந்த 3 காரணங்களையும் தவிர வேறு யாரும் விழித்திருப்பது கிடையாது. நாங்கள் பார்க்கலாம், அரபு வார்த்தையில் சொல்லுவார்கள், இரவை நீ தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு இன்பமானதாக இருக்கும். இரவு நேரத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் களியாட்டங்கள் விளையாடுவதற்காக வேண்டி அல்லது வீணாக எங்களுடைய பொழுதுகளை கழிப்பதற்காக வேண்டி. நாளை பாடசாலை கிடையாது, நாளை நான் என்னுடைய வேலைக்கு போவதும் கிடையாது. பிள்ளைகள் கொஞ்ச நேரம் விழித்திருந்தால் தவறு கிடையாது, ஏனென்றால் நாளைக்கு பாடசாலை கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம்? இரவில் விழித்திருப்போம் என்கின்றோம். எதற்காக வேண்டி விழித்திருக்கின்றோம்? என்ன காரணம்? இது பாவத்துக்காக வேண்டி எங்களை வழிவகுக்கின்றது என்பதை பார்க்கலாம். சில இளைஞர்கள் இரவு நேரங்களில் ஓரமாக உட்கார்ந்திருந்து அவர்களுடைய போனை அப்படியே பயன்படுத்துவது பாவம் செய்வதற்காக வேண்டி. நாங்கள் பார்க்கலாம், சிலர் இரவு நேரங்களில் படிப்பதற்காக வேண்டி ஒதுக்குவார்கள். ஆனால் இரவினுடைய இறுதி பகுதியில் குர்ஆனை மனனம் செய்வதற்காக வேண்டி ஒதுக்கப்படுமாக இருந்தால் சிறந்த ஹாஃபில்களாக அவர்கள் வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய உறவுகளே, இரவு என்பது ஒரு மூமின் 3ஆக பிரித்துக் கொள்வான். இரவை ஒரு மூமின் 3ஆக பிரித்துக் கொள்வான். முதலாவது பகுதி அவன் மக்ரிபுடைய நேரத்தில் இருந்தே அவனுடைய இரவை பிரிக்க ஆரம்பித்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரியாத்தின் 17-18வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவில் கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், மற்ற நேரமெல்லாம் அல்லாஹ்வை விழித்து தொழுவார்கள். அப்படி என்று சொல்லிவிட்டு வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், இரவினுடைய இறுதி பகுதி வருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம், அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து முதலாவது ஹுத்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது ஹுத்பா. அதற்கு முன்னால் மதீனாவில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஹுத்பாவெல்லாம் நிகழ்த்தப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து முதலாவது ஹுத்பா செய்கின்றார்கள்.
அந்த ஹுத்பாவில் அய்யுஹன்னாஸ் மனிதர்களே அஃசுஸ் ஸலாம பைனக்கும் முதலாவதாக சொல்கின்றார்கள். ஹம்து ஸலவாத் எல்லாம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது உபதேசம் மதீனாவில் அஃசுஸ் ஸலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஸலாத்தை பரப்புங்கள். வத்இமு தஆம் பசித்தோருக்கு உணவு வழங்குங்கள். வஸிலுல் அர்ஹாம் உறவினர்களை சேர்ந்து நடங்கள். வஸல்லு வன்னாசு நியாம் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள். ததுகுலூனல் ஜன்னத பிஸலாம் சொர்க்கத்துக்கு இலகுவாக நீங்கள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு மாஜாவில் 2648வது செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது மதீனா மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களில் ஒன்று என்ன? வஸல்லு வன்னாசு நியாம் மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மூமின் மக்ரிபுடைய நேரத்தில் இருந்து அவனுடைய இரவு நேரத்தை 3 பகுதிகளாக பிரிப்பான் என்பதற்குரிய காரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 672வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா குத்திமல் ஆஷா நீங்கள் தொழுகைக்காக வேண்டி மக்ரிபுடைய தொழுகைக்காக வேண்டி வருகின்றீர்கள். ஆனால் இதா குத்திமல் ஆஷா இரவு நேர சாப்பாடு உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், இரவு நேர சாப்பாடு சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எப்பொழுது அமைய பெற்றிருக்கின்றது? மக்ரிப் என்கின்ற சொல்கின்றோமே அந்த தொழுகைக்கு முன்னால் சொல்கின்றார்கள், ஃபப்தஉ பிஹி قبل ان تصلوا صلاه المغرب மக்ரிப் தொழுகை தொழுவதற்கு முன்னால் அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தஅஜலு அன் அஷாயிக்கும் உங்களுடைய இரவு நேர சாப்பாட்டில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இகாமத் சொல்லி விடுவார்கள், அவசரமாக சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஆறுதலாக சாப்பிட்டு விட்டு தொழுகையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். 682வது செய்தியாக பதிவு செய்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹம்மிரு அல் ஆனியா இரவு பகுதி வந்துவிட்டால், அதாவது மக்ரிபுடைய நேரம் வந்துவிட்டால், ஹம்மிரு அல் ஆனியா உங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் மூடிவிடுங்கள். உங்களுடைய குடிக்கக்கூடிய பொருட்களுடைய வாய்களை எல்லாம் கட்டிவிடுங்கள். உங்களுடைய வீட்டினுடைய கதவுகளை எல்லாம் மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்குள் அழைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், இஷா தொழுகை வரப்போகின்றது என்று சொன்னால் ஜின்கள் அந்த நேரத்தில் பரவ ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மக்ரிபுடைய நேரம் வந்தால்தான் பிள்ளைகளுக்கு டியூஷன் என்பது ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுடைய அடையாளம் மக்ரிபுடைய நேரம் வருகின்ற பொழுது பிள்ளைகளை வீட்டுக்குள் அழைத்துக் கொள்வார்கள். இது ஹதீஸ். இதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டாலும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது. எப்படி சொன்னார்கள்? ஹம்மிரு அலானியா உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பாத்திரங்களை எல்லாம் மூடிவிடுங்கள். இது மிகப்பெரிய ஒரு மிக பரந்ததொரு விடயம், விரிவாக பேச வேண்டிய ஒரு விடயம் இது. ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்கின்றேன், பாத்திரங்களை மூடிவிடுங்கள். உங்களுடைய தோள்பைகளை அப்படியே கட்டிவிடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுக்குள் அழைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டினுடைய கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டினுடைய வெளிச்சத்தை அணைத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான் எலிகளினுடைய அதே போன்ற விடயங்களை கொண்டு சில தூண்டுதல்களை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். எப்படி? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டில் பத்திக் கொண்டிருந்த அந்த விளக்கை என்ன செய்கின்றது? ஒரு எலி வந்து தட்டிவிட்டு அதனுடைய திரியை, அந்த நெருப்பு பத்திக் கொண்டிருப்பதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த முஸல்லாவில் அப்படியே போட்டு விடுகின்றது. இதனை கண்ட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி ஓடி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி அப்படி நிற்கின்ற பொழுது அந்த முஸல்லாவில் ஒரு வட்டம் விழுந்து விடுகின்றது. அது பத்தி அப்படி வட்டமாக வருகின்ற பொழுது அதனை அணைத்து விட்டு சொன்னார்கள், ஷைத்தான் இந்த ரூபத்தில் தூண்டுவான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய வீட்டில் பரக்கத் இல்லாமல் போவதற்குரிய காரணங்களில் ஒன்று என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அப்படி என்றால் ஒரு மூமினுடைய இரவு நேரம் மகரிபில் இருந்து என்ன செய்கின்றது, ஆரம்பிக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ முர்ஸலீன் வ ஆலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மூமினுடைய இரண்டாவது நேரம், இரவினுடைய பகுதியில் இரண்டாவது பொழுதை எப்படி அமைத்துக் கொள்வான் என்பதை பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இரண்டாவது பகுதி என்பது அவனுடைய தூக்கத்துக்குரிய பகுதியாக மாறுகின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது பகுதி மகரிபுடைய நேரத்தில் இருந்து அவனுடைய இரவு சாப்பாடு முடிந்துவிடும். இன்று நாங்கள் இரவு சாப்பாடு என்பது 10 மணி தாண்டினால் தான் இரவு சாப்பாடு என்று எங்களுக்கே நாங்கள் விதியாக அதனை அமைத்திருக்கின்றோம். அதுதான் உடல் நலத்துக்கு எங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்பதும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு மூமின் தன்னுடைய உடலில் அவன் கரிசனை செலுத்துவான். இந்த உடல் அமானிதமாக தரப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொள்வான். அவனுடைய நேரத்தை மகரிபில் இருந்து ஆக்கிக் கொள்வான். மகரிபு தொழுததும் அவனுடைய வீட்டுக்குள் வந்ததன் பிறகு இஷாவுடைய நேரம் பள்ளிக்கு வந்து இஷாவை தொழுதுவிட்டு அதிலிருந்து அவனுடைய இரண்டாவது பகுதி ஆரம்பிக்கும். அந்த பகுதியில் அவன் தூங்குவதற்காக வேண்டி அவனுடைய நேரத்தை ஒதுக்குவான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7082வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். நான் ஒரு இளைஞன், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஒரு இளைஞன், பள்ளியில் தான் என்னுடைய காலம் போகும். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். நான் ஒரு இளைஞன், என்னுடைய காலம் எப்படி போகும் என்று தெரியுமா? பள்ளியோடு தான் என்னுடைய காலம் போகும். நான் பள்ளியில் தான் உறங்குவேன். என்னுடைய வீட்டில் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக என்னுடைய தாயும் தந்தையும் இருந்தார்கள். இரவு நேரத்தில் நான் பள்ளியில் தூங்குவேன். ஃபஜ்ருடைய நேரத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் இரவு நேரத்தில் கண்ட கனவுகளை வந்து சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி கனவு கண்டேன் என்று அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். ஃபஜ்ர் தொழுது முடிந்ததும் யாராவது கனவு கண்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். யாராவது கனவு கண்டால் கனவை சொல்லுவார்கள், அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவை சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். இதனை பார்க்கின்ற பொழுது எனக்கு பொறாமையாக இருந்தது. நான் பள்ளியில் தூங்குகின்றேன், எனக்கு கனவே வருவது கிடையாது. ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், இன்றைய தினம் கனவு கண்டே ஆக வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன், யா அல்லாஹ், இன் குன்து அப்தன் சாலிஹன், யா அல்லாஹ், நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் இன்றைய தினம் எனக்கு கனவு வர வேண்டும் என்று பிரார்த்தித்து விட்டு தூங்கினேன். நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2 மலக்குமார்கள் வந்தார்கள். அவர்கள் இருவருடைய கையிலும் இரும்பிலான கொளுக்கிகள் இருந்தது. அவர்கள் இருவரும் என்னுடைய கையை பிடித்து தூக்கி கொண்டு நரகத்தினுடைய விளிம்புக்கு வந்தார்கள். அந்த நரகத்தினுடைய விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிணற்றினுடைய சுவர் எப்படி இருக்குமோ அப்படி சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவர்களுக்கு மேலால் ஒரு கிணற்றில் எப்படி துலா வந்திருக்குமோ, அதில் தண்ணீரை அள்ளுவதற்காக வேண்டி பழங்காலத்தில் பயன்படுத்துவார்கள், துலா என்று சொல்லப்படும். இப்படி துலாக்கள் ஒன்றோடு ஒன்றாக இருந்தது. அதில் ஒவ்வொரு துலாவிலும் மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கையில்
இரும்பிலான கொழுக்கிகள் இருந்தது. அதற்குள் எட்டி நான் பார்த்தேன், சில மனிதர்கள் தலைகீழாக கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து விழித்தெழுந்தேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சகோதரியிடம் ஓடி வந்து சொல்கின்றார்கள், இரவு நான் இப்படி கனவு கண்டேன், பயமாக இருக்கின்றது என்று அழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ட கனவை சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர் அப்துல்லா, அவர் இரவு நேரங்களில் தொழுவாராக இருந்தால். சுப்ஹானல்லாஹ், இரவு நேரத்தில் தொழுதால் அவர் மனிதர்களிலே சிறந்தவர். அந்த செய்தியை கேட்டதிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இரவு நேர தொழுகையை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டது கிடையாது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இரவு நேரங்களில் இரண்டாவது பகுதி, சில சஹாபாக்கள் உறங்குவார்கள். சில சஹாபாக்கள் இரவு நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களும் குர்ஆனை படிப்பார்கள். மனைவியோடு சேர்ந்து மார்க்க விடயத்தை பேசிக் கொள்வார்கள் என்பதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 4232வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இஷா தொழுகை நடாத்துகின்ற பொழுது திடீரென சத்தம் கேட்கின்றது. தொழுகையில் நின்ற சஹாபாக்கள் கீழே விழுகின்றார்கள். தொழுது முடிந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி உட்கார்ந்த பொழுது ஒரு சஹாபி எழுப்பி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைச்சிகள் திண்டு பல நாளாகிவிட்டது, பசியோடு இருந்தோம், தொழுகையில் நிற்க முடியவில்லை, விழுந்து விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைச்சி எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், பசியினுடைய அபோரம் கீழே விழுந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆடையாக என்னிடம் ஒரு கொழுத்த ஆடு இருக்குமாக இருந்தால் அதனை நான் இப்பொழுதே அறுத்து நானே சமைத்து உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமான இறைச்சிகள் கிடைக்கும் என்ற போது ஒரு சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, அனஹுல் கைர் அம் அல்லான், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அந்த காலம் சிறந்ததா அல்லது இப்பொழுது நாங்கள் பசியோடு இருக்கின்றோமே இந்த காலம் சிறந்ததா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலம் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு, ஒரு காலம் வரும், இறைச்சிகள் மனிதர்கள் தவிக்க முடியாத ஒரு காலமாக மாறும், இறைச்சிகளை அதிகமாக சாப்பிடுவார்கள், அந்த இறைச்சிகளே அவர்களை ஃபித்னாவின் பால் கொண்டு செல்லும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, இரவினுடைய 12 மணி தாண்டியதன் பிறகுதான் அந்த இறைச்சி எங்களுக்கு ருசியாக இருக்கும். அந்த இரவு அப்படியே கழியும். ஆனால் ஃபஜ்ரினுடைய அதானோ, தஹஜ்ஜத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வருவதோ எங்களுக்கு கணக்கில்லாமல் இருக்கும். அதுதான் எங்களை இறுதியாக என்ன செய்யும், நரகத்தின் பால் கொண்டு செல்வதற்கு வழியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, இரவினுடைய இரண்டாவது பகுதி இப்படி இருக்கின்ற பொழுது மூன்றாவது பகுதி, எல்லா சஹாபாக்களும் அவர்களுடைய வீடுகளை பரக்கத்தினால் நிரப்புவார்கள். சுப்ஹானல்லாஹ். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 5018வது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென என்னுடைய குதிரை கனைக்க ஆரம்பித்தது, துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. குதிரைக்கு அருகாமையில் என்னுடைய மகன் யஹ்யா தூங்கிக் கொண்டிருந்தான். நான் சத்தமிட்டு ஓத அது கனைத்து கொண்டு துள்ள ஆரம்பித்தது. நான் யஹ்யாவை அந்த குதிரை ஏறி மிதித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் என்னுடைய தொழுகையை சுருக்கி கொண்டேன்.
பிறகு மீண்டும் சத்தமிட்டு நான் என்னுடைய தொழுகையை ஆரம்பித்த பொழுது என்னுடைய தலைக்கு மேலால் ஏதோ வருவது போன்று இருந்தது. மழை மேகமாக இருக்குமோ என்று அச்சப்பட்டேன். அந்த மேகம் கீழே இறங்கி 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 வர என்னுடைய குதிரை கணக்க ஆரம்பித்தது. நான் என்னுடைய மகனை அது வெட்டி உதைத்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அதனை முடித்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளமைக்கு மாற்றமாக இப்படி நடக்கின்றது என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸைதே இக்ரா, உஸைதே இக்ரா, இக்ரா என்று 3 முறைக்கு மேல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸைதே நீ தொடர்ந்து ஓதிருக்கலாமே, தொடர்ந்து ஓதிருக்கலாமே, தொடர்ந்து ஓதிருக்கலாமே, ஏனெனில் நீ கண்டது மலக்குமார்கள் ஆவார்கள். ரஹ்மத்தினுடைய மலக்குகள் அப்படியே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். நீ தொடர்ச்சியாக நீ தொழுது ஓதி இருந்தால் மதீனத்து மக்கள் மலக்குமார்களை உன்னுடைய வீட்டில் கண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5018வது செய்தியாக சஹீஹான செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இரவு நேரங்களில் எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட்டு தொழுகை நடக்கின்றதோ அவர்கள் சிறந்த மூமின்கள். அவர்களுடைய இரவு நேரத்தை இப்படியே அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுவார்கள். இரவு பகுதி வந்ததும் அவர்கள் தொழுது முடிந்ததும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதான் சொல்கின்ற பொழுது அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லி முடிந்ததும் சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். எங்களில் எத்தனை பேர் இப்படி தொழுதிருக்கின்றோம்? நாங்கள் ஃபஜ்ருடைய அதான் சொன்னதன் பிறகுதான் எழும்புவதற்கு முயற்சி செய்வோம். சிலருக்கு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து சில நேரம் கிடைப்பதே கிடையாது. நாங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1161வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதான் முடிவதற்கு முன்னால், அதாவது அதானுடைய ரீங்காரம், அதானுடைய சத்தம், அந்த சத்தம் முடிவதற்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுது விடுவார்கள். தொழுது விட்டு சுப்ஹானல்லாஹ் ஃபஇன் குன்து முஸ்தைகிலதன், நான் முழித்துக் கொண்டிருந்தால் ஹத்தஸனி, என்னோடு பேசுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய சுன்னா வீட்டிலே நிறைவேற்றப்பட வேண்டும். வீட்டில் தொழுதுவிட்டு இகாமத் சொல்வதற்கு இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு பேசுவார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இதனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்னுடைய சொர்க்கத்து மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவனும் மனைவியும் அந்த நேரத்தில் நல்லதை தவிர வேறு எந்த ஒன்றையும் பேச மாட்டார்கள். நீங்கள் பேசி பாருங்கள் உறவுகளே. ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நானும் ஒரு மூமினாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளையும் மனைவியையும் எழுப்பிவிட்டு நீங்களும் தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு பின்னால் கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களும் அந்த இடத்தில் சுக்குநூறாகிவிடும். அவ்வளவு அமைதியாக இருக்கும், அவ்வளவு அழகான வார்த்தைகளாக இருக்கும். உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் அதனை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரிய உறவுகளே, யாருடைய இரவு இந்த இரவுகளுக்குள் வரவில்லையோ அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளட்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு இரவு நேரம் என்பது அழகானதாக இருக்கும். ஆனால் ஒரு நயவஞ்சகனுக்கு இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் கஷ்டமானதாக இருக்கும். அப்படி என்றார்கள். இன்று ஜமாத்தோடு இஷா தொழவில்லையாக இருந்தால், நான் ஜமாத்தாக இஷா தொழவில்லை என்று இருந்தால், ஃபஜ்ருடைய தொழுகை எனக்கு ஜமாத்தாக கிடைக்கவில்லை என்று இருந்தால், அஸ்கலு ஸலாத், முனாஃபிக்கீன்களுக்கு மிகவும் பாரமான கஷ்டமான தொழுகை இவை இரண்டும் என்று அடையாளப்படுத்தினார்கள். இதில் நான் என்ன காரணம் சொன்னாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நான் ஜமாத்தோடு தொழுவதற்கு காரணம் சொல்வேனாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையாக நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரிய உறவுகளே, மஹ்ஷர் என்பது இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷரில் எல்லோரையும் கூட்டுவான். யாரெல்லாம் பிறந்தார்களோ, யாரெல்லாம் பிறக்க
இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் மரணித்தார்களோ, யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தாயினுடைய கருவறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மஹ்ஷரிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உடம்புகளில் ஆடைகள் இருக்காது, எங்களுடைய கால்களில் பாலணிகள் இருக்காது, எங்களுடைய தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் கிடையாது. அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் அவனுடைய நிழலை வழங்குவான். அதில் ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு இடத்திலே உட்கார்ந்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அழுது அந்த இரவை கழிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக நிழலை வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, நானும் நீங்களும் மூமின்களுடைய பட்டியலில் வர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இரவுகள் இப்படி அமையுமாக இருந்தால், எங்களுடைய உலக வாழ்க்கையில் பொருளாதாரம் என்று தேடுகின்றோமே அது தானாக வந்து கிடைக்கும். நீங்கள் இரவு 12 மணி, அதே போன்று இது சீசன் டைம், நான் இரவு பூராகவும் இருக்க வேண்டும் என்று இரவு பூராக களைத்து நின்று எப்படியெல்லாம் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத், யா அல்லாஹ் நீ தந்ததை தவிர வேறு எந்த ஒன்றும் எனக்கு கிடையாது. நீ தந்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீ தடுத்து விட்டால் யாரினாலும் அதனை தர முடியாது. எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யாமல் மரணிப்பது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் மரணத்தை எப்படி அஞ்சுகின்றீர்களோ அதே போன்று லவ் ஃபரர்தும் மின் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரிஸ்கில் இருந்து எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ஓடினாலும் லஅஜரகக்கும் கமா யுஜரகுமுல் மௌத், மௌத் உங்களை எப்படி வந்து சேருமோ அப்படி உங்களுடைய பொருளாதாரம் வந்து சேரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பொருளாதாரமா, நான் ஒரு மூமினாக வாழ வேண்டுமா என்று நாங்கள் புடம் போட்டு நாங்கள் ஒரு மூமினாக மாறுகின்ற பொழுது அந்த பொருளாதாரம் இலகுவாக வந்து கிடைக்கும். இலகுவாக அந்த பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மூமினாக மரணிக்க செய்து மூமினாகவே மஹ்ஷரில் எழுப்புவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.